எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள் மேம். நீங்க வந்து நெறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருந்தீங்க. நான் எல்லாமே உங்களுடைய பிரம்ம முகூர்த்த கிளாஸ்ல எனக்கு நிஜமாலுமே சொல்றேன் மேம். நெறைய விஷயங்கள். எப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் நெறைய விஷயங்கள் நான் என்ன தப்பு பண்றேன்? நான் எங்க என்ன நம்ப என்ன போட்டு மனசுக்குள்ள குழப்பிட்டுருக்கோம்? அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எனக்கு புரிஞ்சுது மேம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கு முன்னாடி நடந்துச்சு மேம். மொத்தமா எனக்கான அந்த கிளாஸ் முடிக்க போம்போது, என்னுடைய சக்சஸ் ஸ்டோரி, அதே மாதிரி எனக்கு என்னென்ன இதுலோ எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நான் நெனச்சுட்டே இருந்தேன் மேம். ஒரு மந்திரம் சொல்லும்போது நம்ம அடிக்கடி ஒரு 108 முறை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இல்ல அதுக்கு மேலேயும் சொல்றதா இருந்தாலும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்க மேம். அப்போ நான் நெறைய தடவ நான் சொல்லிட்டே இருப்பேன் மேம். நான் ஒரு போன வாரத்துல நான் நெனச்சேன்னா, 108 தடவ நம்ம சொல்லிட்டே இருக்கோம்ல, நமக்கு கையில ஏதாவது ஒண்ணு இருந்து இப்படி இது பண்ணிட்டே இருந்து இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு 108 முறை சொல்றதுக்கு அது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு, நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் மேம். அத பத்தி அதுக்கப்புறம் நான் நெனைக்கவே இல்ல. ஆனா, எனக்கு ஒரு 5 டேஸ் கழிச்சு, எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேம், நேத்து என்னுடைய மச்சான் வந்து என்கிட்ட ஒரு ருத்ராட்சலம் மாலை வந்து கொண்டாந்து குடுத்தாங்க மேம். "இந்தா இருக்கு அறிவு, உனக்கும் எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லி. எனக்கு அது பார்க்கவுமே ரொம்ப சந்தோஷம் மேம். என்னன்னா, என்ன இது நம்ம கேட்டு ஒரு 5 நாள் தானே ஆகுது. அதுக்குள்ள நமக்கு இப்படி ஒண்ணு எனக்கு நேத்து வந்து எப்படி சொல்றேன்னா மேம், சரியான ஹாப்பி மேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு அத எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. மனசுக்குள்ள அவ்ளோ ஒரு சந்தோஷம் மேம். நான் வந்து ஏற்கனவே நீங்க வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நான் அத பார்த்தும் நான் அப்பா விஷயமா நான் கேட்கும்போது எனக்கான அமௌண்ட் கிடைச்சது. அதே மாதிரி இப்போ நீங்க ஃபுல் வீடியோவா நீங்க குடுக்கும்போதும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் மேம். எனக்கு வந்து ஒரு ஒரு ரூ. 3,00,000 வந்து எனக்கு வந்து கிடைச்சது மேம். ஆ அதில 1,00,000 வந்து ஒரு பர்சனலாக எடுத்து நாங்க யூஸ் பண்ணிட்டோம் மேம். ரூ. 2,00,000 நான் அத உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் மேம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேம், என்னுடைய பொண்ணுடைய செயின் வந்து ரொம்ப நாளா திருப்பவே முடியல மேம். அவளுக்கு வாங்குன டைமிங்லேருந்து 5 வயசு ஆயிருச்சு. அப்ப கொண்டு போய் வச்சது என்னால அத திருப்பவே முடியல. ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல அப்படி வரும், இப்படி வரும். நானும் நெனச்சுட்டே இருப்பேன் மேம். இந்த வருஷம் பிறந்த நாளைக்கு திருப்பிடணும். இந்த வருஷம்னு சொல்லிட்டு 5 வருஷமும் ஓடிடுச்சு மேம். வாங்கி 1 வாரம் தான் மேம் வீட்ல இருந்தது. அது கொண்டு போய் வச்சாக்கல. ஆனா, அந்த செயின் எனக்கு கிடைச்சது ரொம்ப, 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 ரொம்ப சந்தோஷம் மேம். அப்புறம் என் பொண்ணு கேட்டுட்டே இருப்பா, "அம்மா எனக்கு ஒரு குட்டி எனக்கு ஒரு குட்டி நெக்லஸ் வாங்கி கொடுங்க. குடுங்க, குடுங்கன்னு." ஆனா, அது எப்படி நம்மளால வாங்க முடியும்? அப்படிங்கிற ஒரு டைமிங்ல அப்புறம் நான் வந்து பசங்களோட குட்டி குட்டி இருந்தது மேம். அதுவும் அடகு தான் மேம் வச்சிருந்தேன். பாப்பா பொறந்த டைமிங்ல தான் மேம் இது, பாப்பாவோட செயினு, அப்புறம் என்னோட பையனோடது, பாப்பாவுக்கு வாங்குனது எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வச்சுட்டேன் மேம். குட்டி குட்டியா இருந்தது எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சாச்சு மேம். அதுவும் திருப்பவே முடியல மேம். ஆனா அதையும் நான் திருப்ப முடிஞ்சது மேம். அத திருப்புனதுக்கு அப்புறம் எனக்கு கைக்கு வந்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு அவ்ளோ சந்தோஷம் மேம். அவ ஆசைப்பட்ட மாதிரி குட்டியா ஒரு நெக்லஸ் எடுத்தோம் மேம். அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் மேம். எனக்கு வந்து நான் உங்க கிளாஸ் வரதுக்கு முன்னாடி எனக்கு உங்க வீடியோ பார்த்து நான் சொல்லியிருக்கேன் மேம். நான் அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து நான் ட்ரை பண்ணேன். எல்லாமே வந்து சக்சஸ் தான் மேம். நான் 3, 6 ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் எனக்கு ஒர்க் ஆனுச்சு மேம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 999 அதுவுமே நான் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள்ல ரொம்ப இது பண்ணும்போது எனக்கு அதுவுமே ஒர்க் ஆனுச்சு மேம். ஏன்னா, நான் உங்களோட ஒவ்வொரு விஷயங்களையும் நான் ரொம்ப இது பண்ணுவேன் மேம். ஆனா உண்மையாலுமே மேம் மனசுக்குள்ள நம்ம எவ்ளோ விஷயங்கள் வச்சிருக்கோம். அதெல்லாம் வெளில வரும்போது நமக்குள்ள நெறையா வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வரும் அப்படிங்கிறது உண்மதான் மேம். நான் மனசுக்குள்ள எதெல்லாம் போட்டு குழப்புனேன். எனக்கிட்ட வந்து ஏதாவது அப்படி இப்படி சொன்னா கூட, என்னோட மைண்டு ஒரு நிமிஷம் அப்படிதான்னா கூட டக்குன்னு எனக்கு அத வந்து திருப்பி வரதுக்கான ஒரு மைண்ட் வந்து எனக்கு இருக்கு மேம். ரொம்ப 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 தேங்க் யூ மேம்.